எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுது போல் ஒரு சுவையான அரசியல் தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழக அரசியல், தேசிய அரசியல், கள யதார்த்தங்கள் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றே அப்படின்னு போகாது. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு சூடு தொற்றிக்கொண்டு விட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய வியூகங்களை வகுத்து கொண்டு இருக்கின்றன. புதிய அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியிலே நடத்துகிறார். அந்த மாநாட்டிற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூட வரப்போவதாக செய்திகள் இருக்கின்றன. நடிகர் விஜய்யுடைய இந்த முன்னெடுப்பு தமிழக அரசியலில் கூட்டணி கணக்குகளை மாற்றுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னொரு புறம் தமிழக அரசியலிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய நிலைப்பாடுகளை கடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இது சம்பந்தப்பட்ட பல குறியீடுகள் சமீப வாரங்களிலே வெளியாகி இருக்கின்றன. பல சந்தர்ப்பங்களிலே கடந்த வாரங்களிலே பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அதிகார பங்கீடு தங்கள் கட்சிக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அவருடைய இந்த வெளிப்படையான ஒரு நிலைப்பாடு கட்டாயம் தேர்தலுக்கு முந்தைய அந்த கூட்டணி கணக்குகளை மனதில் வைத்துக் கொண்டுதான் செய்கிறார்கள் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதில் இன்னொரு பரபரப்பான விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர் கடந்த சில நாட்களிலே தமிழக தொலைக்காட்சி சேனல்களுக்கு பல பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், குறிப்பாக தங்கள் கூட்டணி தலைமை கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல முக்கியமான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். அதில் ஒன்று, நடிகராக இருக்கும் ஒருவர் முதல்வராகும் போது ஏன் எங்கள் தலைவர் முதல்வராக கூடாது அல்லது துணை முதல்வராக கூடாது என்று பேசியிருக்கிறார். இது உதயநிதி ஸ்டாலினை குறித்துத்தான் அவர் பேசியிருக்கிறார் என்பது எளிதிலே எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இன்னொரு முக்கியமான கருத்து அவர் சொல்லியிருப்பது வட தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு இல்லாமல் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது, தேர்தலில் வெற்றி காண முடியாது, திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட அவர்களுக்கு துணிவு இருக்கிறதா என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். உறுதியாக இந்த பேட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை மத்தியிலே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், பத்திரிகைகளில் சொல்லாமல் இருக்கலாமே ஒழிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை திருமாவளவனை தவிர வேறு யாரும் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறிப்பாக கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுவதை திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பாது என்பது எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது பல சர்ச்சைக்குரிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மூன்றாவது அணிக்கு தலைமையேற்க ஆசைப்படுகிறது என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். திருமாவளவன் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் என்பதை இங்குள்ள மீடியா பெரிய அளவிலே காலங்காலமாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே திருமாவளவன் தேசிய அளவிலே கூட காங்கிரஸ் கட்சியோடு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். ராகுல் காந்திக்கு மிக நட்பாக இருக்கிறார். பல சந்தர்ப்பங்களிலே தேசிய அளவிலே அவர் கலந்து கொள்ளும் கூட்டங்களிலே ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நெருக்கமாக பேசி வருகிறார் என்பதெல்லாம் அறிந்த செய்திதான். இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, புதிதாக கட்சி தொடர்ந்திருக்கும் விஜய் மற்ற ஒரு சில சிறிய கட்சிகளை சேர்ந்து ஒரு மூன்றாவது அணியை அமைத்து அந்த மூன்றாவது அணிக்கு திருமாவளவன் தலைமையேற்க ஆசைப்படுகிறாரா என்று ஒரு கருத்து பேசப்பட்டு வருகிறது. இந்த கருத்துக்கு வலுவான ஒரு ஆதாரங்களும் கூட இருக்கின்றன. குறிப்பாக ஆதவ அர்ஜுனன் சொன்னது போல வட தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள சக்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி பிற கட்சிகள் எல்லாம் செய்து ஒன்றாக கூட்டணி அமைத்தால் அப்பொழுது ஆட்சி இங்கு யார் அமைப்பார்கள் என்பதை மாற்றும் வலிமைக்கு இந்த முன்னணி வந்துவிடும், இந்த கூட்டணி வந்துவிடும் என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் குறிப்பிட்டு காட்டுவது என்னன்னா, இப்படி தேர்தலுக்கு முன் இப்படி பேசிவிட்டு மீண்டும் திமுகவோட கூட்டணி வைப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு புதியதல்ல. குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு வன்னி அரசு ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கருணாநிதி எங்களுக்கு பொது தொகுதி கொடுக்கவில்லை என்று பேசி அதற்கு பிறகும் கூட திராவிட முன்னேற்ற கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரவில்லை. இது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி இருக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஒரு தேர்தலுக்கு தொகுதி
பங்கீட்டில் வந்து அதிக இடங்களை பெறக்கூடிய ஒரு டாக்டிக், ஒரு தந்திரம் என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் பார்த்தா அந்த மாதிரி தந்திரமாக கூட இருக்கலாம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் வந்து திருமாவளவனுடைய அங்கீகாரம் இல்லாமல், அப்ரூவல் இல்லாமல் வந்து ஆதவ அர்ஜுனன் இப்படி பெரிய சர்ச்சைக்குள்ள உரிய கருத்துக்களை தெரிவிப்பாரா என்பது ஒன்று. இன்னொன்று வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து திமுக கூட்டணியுடைய தலைவர் என்ற ரீதியிலே வந்து பெரிய மனது வைத்து இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் வந்து மறந்துவிட்டாலும் கூட, இரண்டாம் கட்ட தலைவர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள், களத்திலே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்பவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வலிமையாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க ஆதரவை கோருபவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு தந்திர விளையாட்டம் இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி, அந்த எதிர்க்கட்சி வந்து வலுவிழந்து இருக்கிறது. அந்த எதிர்க்கட்சியை வந்து ஒரு மாதிரி வலுவிழந்திருக்கும் கட்சியை வந்து மேலும் சோம்பேறித்தனமாக்குவதற்கு இது போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நடவடிக்கைகள் வந்து பெரிய அளவில் உதவும். எங்கே வந்து நம்ம கூட்டணிக்கு வருவாங்களோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு ஆசைப்பாட்டிலேயே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வரை காத்திருந்து விட்டு அதற்கு பின்பு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிலே தொடர்ந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது பேரிடியாக மாறும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த கணக்கு நடந்தால் பலரும் சொல்கிறார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் திராவிட முன்னேற்ற பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதுபோல குறிப்பாக வந்து முஸ்லீம் லீக் போன்ற முக்கியமான கட்சிகள், சிறிய சிறிய கட்சிகள், இவையெல்லாம் கூட அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு பேராசையிலே வந்து பெரிய அளவில் எந்த விதமான களப்பணியும் மாற்றாமல் அதிமுக வந்து சுணக்கமாக இருந்து விட்டது என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதே ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு பேரடியை கொடுக்கத்தான் திமுக தந்திரமாக இப்படி விசிகாவை கொண்டு ஒரு நகர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்னும் கூட பலரும் சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இறுதி முடிவு என்ன, அவங்க இதை நடத்திருக்கக்கூடிய அந்த மது ஒழிப்பு மாநாட்டிலே வந்து கட்சிகள் எப்படி பங்கு கொள்கின்றன, அங்கே என்ன நிகழ்வுகள் நடக்கும், அதை விட மிக மிக முக்கியமாக நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சி மாநாட்டிற்கு பிறகு இந்த மாதிரி பிற கட்சிகளை சேர்ந்து கூட்டணி அமைக்க ஒரு விருப்பத்தில் இருக்கிறாரா, இல்லை அவர் வந்து தனியே போட்டியிடலாம் என்று முடிவெடுக்கிறாரா, இப்படி பல கணக்குகள் இருக்கின்றன. ஆனால் உறுதியாக ஆதவ அர்ஜுனா என்ற ஒரு மூத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நபர், அதுவும் சமீபத்தில் அந்த கட்சியை சேர்ந்தவர், அவர் வந்து பெரிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனமாக வைத்திருப்பது வந்து திமுகவுக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையிலே திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகுமா, அல்லது இவையெல்லாம் ஒரு கண்துடைப்பு வித்தையா என்பதை காத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வேறொரு தலைப்போடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.